செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் புதிதாக திறக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. இதுகுறித்தான விவரங்களை மூடிய செய்தியாளர் கந்தன் வழங்கலாம். கேட்கலாம். கந்தன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சாம். குறிப்பாக இந்த செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் ஊரப்பாக்கம் அருகே உள்ள இந்த புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தை நேற்றைய தினமே தமிழக முதல்வர் நேரில் திறந்து வைத்தார். இன்றைய காலை முதலே தென் மாவட்டங்களுக்கு இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படும் அறிவித்திருந்தார். அதன்படி இன்று அதிகாலை முதலே பயணிகள் இந்த கிளாம்பாக்கம் பேருந்தில் வர தொடங்கினர். குறிப்பாக இங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு, அதாவது திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி போன்ற பகுதிகளுக்கு இந்த கிளாம்பாக்கத்திலிருந்து தான் பொங்கல் வரை அனைத்து பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவித்திருந்தார். குறிப்பாக சென்னையில் வசிப்பவர்கள் அங்கிருந்து மாநகர பேருந்துகள் மூலம் இந்த கிளாம்பாக்க பேருந்தில் இங்கிருந்து தான் இந்த தென் மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இந்த நிலை பொங்கல் வரும் நீடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் புறநகர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் தான் இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இங்க வரும் பயணிகளுக்கு அனைத்து வசதிகளும், கழிப்பிடங்கள், அதே போன்று பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் புறநகர் காவல் நிலையம் உள்ளே அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது இங்கிருந்து ஏராளமானவர்கள் தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்காக வர தொடங்கியுள்ளனர். சாம், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.